வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சிட்டி வேலைக்கு கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொன்னார்ல சத்யா, அதனால சத்யாவை கடத்துறாரு சிட்டி. அது மட்டும் இல்லாம இன்னும் பல வில்லங்க வேலைகளை செய்யறாரு. அது எல்லாத்தையும் முறியடிச்சு சத்யாவை மீட்டி எடுத்து முத்து சத்யாவை எக்ஸாம் எழுதுறதுக்காக கூட்டிட்டு போறாரா என்ன அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மீனா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மீனா. என்னங்க, உன் தம்பிய சிட்டி கிட்ட பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? சிட்டி கிட்ட பாத்தீங்களா? ஆமா மீனா, மறுபடியும் அங்க போய் சேர்ந்துட்டான்னு தப்பா மட்டும் நினைக்காத. குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டான் சத்யாவை சிட்டியோட ஆளுக. நீங்க எதுக்குங்க அங்க போனீங்க? அது ஒரு விஷயமா, அதை அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல சத்யா கதையை கேளு. நான் அங்க போறேன், சத்யாவை அந்த சிட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட வேலை செய்யணுமாமா. வேலை செய்யலைன்னா அவனை எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தான். நான் அப்புறம் சும்மா இருப்பேனா? 2 வெளுத்து வாங்கிட்டு வந்தேன். நீங்க இந்த சிட்டி சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் பண்ணிட போறாங்க. மீனா, அதெல்லாம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது மீனா. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ மட்டும் எனக்கு வேலைக்கு வரலன்னா உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு மிரட்டுறான். நம்ம சத்தியமும் சும்மா விட்டு கொடுக்கவே இல்லை. என்னால வேலைக்கு வர முடியாது, உங்ககிட்ட நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. சத்தியமும் சூப்பரால சொல்லிட்டு வந்துட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சிட்டி ஏதாச்சும் பண்ணிடுவானோ, அவன் சொன்னா செய்வாங்க. மீனா, நான் இருக்கப்ப உனக்கு எதுக்கு கவலை? அதெல்லாம் பாத்துக்கிறேன். என்னை பார்த்தா அவனுக்கு ஏற்கனவே பயம். கண்டிப்பா எதுவுமே செய்ய மாட்டான் மீனா. எதுக்காக நீ போட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்க? என்னமோங்க நீங்க சொல்றீங்க. எதுக்கும் நான் சத்யாக்கு கால் பண்ணி அவனை உஷாரா இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சத்யாக்கு கால் பண்றாங்க. சொல்லுக்கா. என்னடா உன் மாமா அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அக்கா, அதெல்லாம் எப்போ நடந்தது? இப்ப சொல்லிட்டு இருக்காரு மாமா. இதுக்கு முன்னாடி உன்னை கடையில இப்படி பார்த்தேன்னு சொன்னாரு. ஆனா எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அவரு சொல்லவே இல்லடா. இப்பதான்டா சொல்றாரு. அவன் ஏதாச்சும் பண்ணிட போறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இரு சத்யா. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்குவாங்கக்கா. நான் கேர்ஃபுல்லா இருந்துக்குவேன். அந்த சிட்டினால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தைரியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு சத்யா. மீனாக்கு இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பப்போ சத்யா கிட்ட பேசிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா, மீனா அதெல்லாம் நான் பாத்துக்குவோம் மீனா. அதெல்லாம் அந்த சிட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிட்டி செம்ம காண்டுல இருக்காரு. அதுவும் இந்த முத்து அவங்களோட அடியாள்களை அடிச்சுட்டு போனாரு பாத்தீங்களா? அது செம்ம கோவம். கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல, என்னன்னா இந்த கோவத்துல இருக்கீங்க? ஏன்னா இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? டேய், கோவப்படாம அப்புறம் சும்மாவா இருப்பாங்க? அந்த முத்து பையன் என்னோட விஷயத்துல அடிக்கடி தலை இட்டுட்டே இருக்கான்டா. அவனை சும்மாவே விடக்கூடாது. அன்னைக்கு என்னடானா என்ன போட்டு அடிச்சான், இன்னைக்கு என்னடானா என்னோட அடியாள்களை கூப்பிட்டு அடிச்சிருக்கான். என்ன அவன் நினைச்சிட்டு இருக்கான்? அவனுக்கு தகுந்த பாடம் கொடுக்கணும்டா. ஆமாண்ணே, நீங்க சொல்றது கரெக்ட் தானே. அவனுக்கு கரெக்டா ஏதாச்சும் ஒரு நல்ல பாடமா கொடுக்கணும் அண்ணே. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஆமாண்டா, இந்த இடையில இந்த சத்தியா வேற சீறிக்கிட்டு இருக்கிறான். என்கிட்ட வேலைக்கு வாடனா வர மாட்டேங்கிறான்னு. என்ன ஒரு திமிரு! என்கிட்ட காசா வாங்கிக்கிட்டு நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் திருடிக்கிட்டு இருந்தவன் இப்ப என்னடானா என்னமோ பெரிய உத்தவம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவனையும் சும்மா விடக்கூடாதுடா. நான் சொன்ன மாதிரி அவனை எக்ஸாம் எழுத விடாம பண்ணணும் அப்படின்னு சிட்டி சொல்றாரு. அதுக்கு அவரோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஆமாண்ண நீங்க சொல்றது கரெக்டு தான். அதே மாதிரி செஞ்சிருவோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நம்ம ஆளுங்க செஞ்சு முடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய் வடிக்கணும்டா. என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா, அந்த சத்யாவையும் தூக்கணும், சத்யா எக்ஸாமும் எழுதக்கூடாது. அதே சமயத்துல சத்யாவை தேடி தேடி அலைஞ்சு சத்யாவை தேடி தேடி அலைஞ்சு சத்யா கிடைக்காம தோத்து போய் தலை பிச்சுக்கிட்டு நிக்கணும் அந்த முத்து. இதுதான் எனக்கு வேணும். அண்ணா சொல்லிட்டீங்களா, விடுங்க வேலைய, நம்ம ஆளுங்க பாத்துக்குவாங்க. டேய், அவ்வளவு சாமானியமான விஷயம்லாம் நினைச்சதா? எப்பயுமே முத்துக்கிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். ஆமா, இந்த சத்யா இப்ப எங்க இருக்கான்? காலேஜில் தானே இருப்பான். சரி, ரொம்ப நல்லதா போச்சு. காலேஜ்ல இருந்து வர்றப்போ அவனை தூக்கிருங்கடா. சரிண்ணா, சத்யாவை தூக்கிட்டு என்ன பண்றது? நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடு போடுங்க. சரிண்ணே, அப்புறம் கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருங்க. சரிண்ணே. அண்ணா என்னன்னு இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்னடா, சத்யாவை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி அடைச்சு வைங்கடா, நம்ம குடோன்ல அடைச்சு வைங்கடா. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நம்ம குடோன்ல வேண்டாம். எப்படியோ முத்து மாப்பம் பிடிச்சு வந்துருவான். அதனால ஊருக்கு ஒதுக்க போறோமா, ஏதாச்சும் ஒரு இடத்த பிடிங்கடா, அங்க அவனை அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா, அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க எல்லாருமே சத்யாவோட காலேஜ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா சத்யாவோட நல்ல நேரம், சத்யா முன்னாடியே கிளம்பி போயிடுறாரு. சிட்டியோட அடியாளுக சிட்டிக்கு கால் பண்ணி, அண்ணா கடைசி வரை ஸ்டூடெண்ட்ஸ் போறவரை நின்றுட்டானே, சத்யாவை அங்க காணோம் அப்படின்னு சொல்றாங்க. முட்டா பசங்களா, அவன் முன்னாடியே போனாலும் போயிருப்பான்டா. எங்கேயாச்சும் வேற பக்கம் போய் தேடுங்கடா, அவன் எங்கெங்க போவான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
யார்கிட்ட கேக்குறது அப்படின்னு ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட. தம்பி, இங்க சத்யான்னு ஃபைனல் இயர் படிக்கிறா தெரியுமா? ஆனா எங்க கிளாஸ்மேட் தாங்க அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாரு. அப்படியே ரொம்ப நல்லாதான் போச்சு தம்பி. சத்யா இன்னைக்கு காலேஜ் வந்தாரா? வந்தாரே, அவர் முன்னாடி போயிட்டானே அவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆனா உங்களுக்கு தெரியாதா, அவன் ஃபுட் டெலிவரி வேற பண்றான்ல, அதனால ஃபுட் டெலிவரி பண்ற வேலையில இருப்பான், நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் சிட்டிக்கு கால் பண்ணி அவன் ஃபுட் டெலிவரி பண்ற வேலையில இருக்கானாமா அப்படிங்க. டே, எப்படியும் அவன் இந்த ஏரியாக்குள்ளதான் ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருப்பான், அதனால நீங்க எப்படி அலசி ஆராய்ஞ்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அவள அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணே, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூன்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் பிளான் பண்றாங்க. டேய், நீ வந்து ரைட் சைடு போ, நீ லெஃப்ட், நீ இந்த ஏரியா போ, அந்த ஏரியா போடும். ரெண்டு ரெண்டு ஆளா பிரிச்சு விட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. எல்லாம் அலசி ஆராயிறாங்க. அங்க சத்யாவையே காணோம். ஆனா என்னென்ன சத்யாவே காணோம் அப்படின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாங்க ஒரு ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக சத்யா ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அதுவும் ஏதோ ஒரு கடைக்கு பக்கத்துல வந்திருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு ஃபுட் ஆர்டரை கொண்டு போய் கொடுக்க போறாரு. அண்ணா, இங்க தானே வண்டி நிறுத்திட்டு நிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அசிஸ்டன்ட் கூன்ஸ்க்கு அசிஸ்டண்டா இருப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்க. அதுக்கு சிட்டியோட அசிஸ்டன்ட் சொல்றான், டே அவனை கூண்டு கட்டா தூக்கிட்டு வந்துருங்கடா. எப்படின்னே கூட்டிட்டு வர முடியும்? டே, அவன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க முதல்ல. அண்ணா, யாரு என்ன ஏதுன்னு கேட்டா என்னென்ன சொல்றது? டேய், நான் சொல்றேன்டா, பேரு ராஜேஷ்னு சொல்லு, அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் வர்றாங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு கூன்ஸும் யாருன்னா, சிட்டி கூட இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்களும் காலேஜ் போற பசங்க தான். சிட்டிக்கு வேலையே காலேஜ் போற பசங்களை பிடிச்சாதானா வேலைக்கு ஆகும். அதனாலதான் காலேஜ் போற பசங்களை செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இப்பதான் அந்த கூன்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்ந்தனால சத்யாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாது. அதனால ரொம்ப வசதியா போச்சு. சத்யா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேக்குறாரு சத்யா. ராஜேஷ்ங்கிறது உங்க ஃப்ரெண்டு தானா? ஆமா, என்னாச்சு? ராஜேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ, இப்பதான் ஆச்சு. ஆமா, நான் உங்க காலேஜ் தான் ப்ரோ. நாங்க பார்த்தோம் ப்ரோ, அவரை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனாங்க. சரி, நீ யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, நாங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தோம் ப்ரோ, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சத்யா கேக்குறாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. சத்யா உடனே போன் எடுக்கிறாரு. என்ன ப்ரோ போன் எடுக்கிறீங்க? இல்ல, எதுக்கும்னா ராஜேஷோட அம்மா கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ, சத்யா ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்த்துட்டு என்ன நிலைமைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு சொல்லலாம் ப்ரோ. அது வேற பாவம், ராஜேஷ் அம்மா பயந்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போறாரு சத்யா. ப்ரோ, என்ன ப்ரோ, எங்களுதோ பைக் ஸ்பீடா போற வண்டி, உங்களோடக்கும் இதுக்கும் செட்டே ஆகாது, நாங்க ஸ்பீடா போவோம், நீங்க வர்றதுக்கு லேட் ஆகும். என் ஃப்ரெண்ட் இந்த வண்டி எடுத்துட்டு வரட்டும், நீங்க என் வண்டியில கொடுங்க, நான் முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான், ஓகே ப்ரோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்க வண்டியிலையும் இவரு ஏறிக்கிறாரு. அந்த ரெண்டு பசங்கள ஒரு பையன் என்ன பண்றாருன்னா, அந்த சத்யாவோட வண்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வரேன்னு நின்னுக்கிறாரு. இவரும் வண்டியில ஒண்ணும் அதெல்லாம் நினைக்காம அவரும் கிளம்பி இவங்க கூட போறாங்க. போக போகவே வண்டியில போயிட்டு இருக்கப்பே பார்த்தா இவங்க போயிட்டு இருக்க வண்டிக்கு பின்னாடி ரெண்டு வண்டி வந்து ஃபாலோ பண்ணுது. அதுக்கப்புறம் முன்னாடி ரெண்டு வண்டி வந்து ஃபாலோ பண்ணுது. அப்படியே ரூட்டை சேஞ்ச் பண்றாங்க. ஏ ப்ரோ, என்ன ரூட்டை சேஞ்ச் பண்றீங்க? இந்த வழியில போனா போயிடலாம்ல. இல்ல ப்ரோ, இந்த வழியில போனா ரைட் சைட்ல போனோம்னா சீக்கிரம் போயிடலாம் ப்ரோ, அதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டுச்சந்துல போய் வண்டி நிறுத்துறாரு. என்ன ப்ரோ, முட்டுச்சந்து வந்திருக்கு அப்படின்னோடனே கொஞ்சம் இறங்குறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்றாரு சத்யா பார்த்து. சத்யாவை இறங்கிட்டு என்னாச்சு ப்ரோ அப்படிங்கும் போதே பின்னாடி பக்கம் வந்தவனுங்க எல்லாரும் அப்படி இறங்கி வர்றாங்க, சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு சத்யாக்கு, ஓ இது வெல் பிளானடு அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு பிளான் பண்றாரு. ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடும் போது இவனுக்கு எல்லாம் மறுபடியும் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறானுங்க. இங்க வேற முட்டுச்சந்தா போச்சு, அதனால வேற பக்கம் சந்து சந்தா போய் போய் அங்க இங்கேன்னு போய் ஒளியிறாரு. ஆனா வேலைக்கே ஆகல. சத்யாவை இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. சத்யாவும் சும்மாலாம் இல்ல, உதறுன்னு உதறாரு. விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லி காலாலே எல்லாட்டையும் எத்தி உதச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க சிட்டிக்கு, அந்த ஆள் சொல்றான், டே இவன் விட்டா சத்தம் போட்டுட்டே இருப்பான்டா, இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே கர்ச்சிஃப்ல மயக்க மருந்து அடிச்சு மூக்குல வச்சோடனே சத்யா அப்படின்னு மயக்கமாயிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கார் வருது. அந்த கார்ல சத்யாவை தூக்கி போட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் நடந்தது எதுவும் தெரியாம கோயில்ல மீனாவோட அம்மா பூ வித்துட்டு
இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகி வர்றாங்க. சீதாவும் சத்யா எங்கம்மா அப்படின்னு சீதா கேக்குறாங்க. அதுக்கு சீதாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஏற்கனவே வந்துட்டான்டி காலேஜ்ல இருந்து, எனக்கு ஃபோன் பண்ணா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான்டி, நிறைய இன்னைக்கு வேலை போல இருக்கு, அதனாலதான் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க சீதாவோட அம்மாவும். அதுக்கப்புறம் நைட் ஆகுது, நைட் ஆகியும் வரலம்மா, என்னம்மா இன்னும் தம்பி வரல, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமாண்டி என்னன்னு தெரியல, நம்ம மாப்பிள்ளைக்கு கால் பண்ணிடலாமா? வேண்டாம் வேண்டாம், மாமாவை தொந்தரவு பண்ண வேணாம், பதறி போயிருவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கலாம், அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சீதா. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் அங்கேயும் எங்கேன்னு கேக்குறாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவ ஃபுட் டெலிவரி பண்ண போயிருப்பான், நிறைய ஏதாச்சும் ஆர்டர் கிடைச்சிருக்கும், பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு சீதா சொல்றாங்க, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, போனே சுவிட்ச் ஆஃபா இருக்குதுன்னு சொல்றேன், நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சீதா சொல்லவும், அக்கா போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியலையக்கா, அக்கா கொஞ்சம் டைம் கொடுக்கா, நானே என்னென்ன தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு பக்கமும் தேட போயிடுறாங்க. அப்பயும் சீதா மாமா கிட்ட சொல்லிடலாம் அந்த விஷயத்த அப்படிங்கிறாங்க. இரடி பொறுமையே இரு, சொல்லாத, மாப்பிள்ளை கிட்ட சொன்னா மாப்பிள்ளை டென்ஷன் ஆயிடுவாரு, வேண்டாம் இரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் நைட்டு ஃபுல்லா பாக்குறாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. சத்யா வீட்டுக்கே வரல. சரி, இத விஷயத்த மாமா கிட்ட சொல்லாம அக்கா கிட்ட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சீதா முடிவு பண்ணிடுறாங்க. சோ காலையிலேயே கால் பண்றாங்க மீனாக்கு சீதா. மீனா அட்டென்ட் பண்றாங்க. என்ன சீதா இந்நேரத்துல கால் பண்ணிருக்க, என்னாச்சு? அக்கா, சத்யா இன்னும் வீட்டுக்கு வரலக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நேத்து சாயந்தரத்துல இருந்து அவனை காணோம்க்கா அப்படின்னு சொன்னேன். பதறி போயிடுறாங்க மீனா. எடி, நேத்து சாயந்தரத்துல இருந்து காணோம்னு சொல்ற, இப்ப கால் பண்றிய அப்படின்னு திட்டுறாங்க. அக்கா அம்மா தான்க்கா, நீங்க பயந்துக்குவீங்க, வேண்டாம் வேண்டானே சொல்லிட்டு இருந்தாங்கக்கா, எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்குக்கா, நைட்டு ஃபுல்லா அவன் வரவே இல்லை, எனக்கு கவலையா இருக்கு, நீ தான்க்கா மாமா கிட்ட சொல்லி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். சரி நீ வெய் போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல தான் முத்து உட்காந்துருப்பாரு. நேரா மீனா அங்க போனா, அங்க முத்துவை காணா. எங்கடா முத்துவை காணாமன்னு சொல்லிட்டு, மாமா அவர் எங்க மாமா? இப்பதான் மீனா மாடிக்கு போனா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. சரிங்க மாமா அப்படின்னு வேகமா மாடிக்கு போறாங்க. மூச்சு இறக்கி ஓடி வர்றாங்க. அப்பதான் நடந்துகிட்டே போன் பேசிட்டு இருக்காரு முத்து. பதட்டமா ஓடி வர்றாங்க மீனா. அதை பார்த்துட்டு, முத்து என்னாச்சு, எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடி வர, என்னாச்சு மீனா? எங்க சத்யாவை காணோங்களாமா? என்னங்க சொல்ற? ஆமாங்க, நேற்று சாயந்தரத்துல இருந்து அவனை காணோமாமா, நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரலங்கிறாங்க, எனக்கு ஒரே பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மீனா. முத்து சொல்றாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும், அந்த சிட்டி தான், அவன் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, எனக்கு சொன்னான்ல எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்லி, அதுக்காக தான் இந்த வேலையவே பண்ணிருப்பான், சிட்டி தான் கடத்தி வச்சிருப்பான், நான் பாத்துக்கிற விடுமீனா, நான் வர்றப்போ சத்யாவை கூட்டிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முத்து போறாரு. போறப்பே முத்து என்ன பண்றாருன்னா, செல்வத்துக்கு கால் பண்றாரு. டே செல்வம், எங்கடா இருக்க? முத்து, நான் இங்க கார் ஷெட்ல தான்டா இருக்கேன். ஏன்டா? டேய், சத்யாவா அந்த சிட்டி கடத்திட்டான்டா, சத்யா நேத்து நைட்ல இருந்து வீட்டுக்கு வரலையாமாடா. டேய் என்னடா இது, பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்டா. இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுல, நேரா நம்ம சிட்டியோட ஆபீஸ போய் பார்த்தாவே தெரிஞ்சிடும் அப்படின்னு முத்து சொல்றாரு. சரி நான் காரை எடுத்துட்டு வந்துட்டோம் முத்து, காரெல்லாம் வேண்டாம், தெருமுக்கள் நான் நிக்கிறேன், நீ பைக் எடுத்துட்டு வந்துரு செல்வத்துக்கிட்ட முத்து சொல்றாரு. செல்வம் சொல்றாரு, சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணோன்னே மீனா கிட்ட முத்து சொல்றாரு, இங்க பாரு மீனா, நீ உனக்கு தெரிஞ்ச பக்கம் எல்லா பக்கமும் கால் பண்ணி பாரு, ஏதாச்சும் ஒரு க்ளூ மட்டும் கிடைச்சதுன்னு எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு, சரியா? எங்கேயாச்சும் ரோட்ல போறப்போ வர்றப்போ நேற்று சாயந்தரத்துலேருந்து இன்னைக்கு காலையத்துக்குள்ள முத்துவை யாராச்சும் பார்த்தாங்களான்னு கேளுன்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லாம நேரா இந்த தெரு முக்குல வந்து நிக்கிறாரு முத்து. கரெக்டா அங்க செல்வமும் வர்றாங்க. வண்டி ட்ரெஸ் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. செல்வம் கேட்கிறாரு, இப்ப எங்கடா போறது? வேற எங்கடா போவோம்? நேரா அந்த சிட்டி இருக்கான்ல, அவனோட ஆபீஸ் இருக்குல்ல, அங்க போலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. மாடி மேல அந்த ஆபீஸ் இருக்கு. அங்க போய் பார்த்தா கதவு சாத்தி இருக்கு. ஏடா முத்து, கதவு சாத்தி இருக்கு? இல்லடா, கதவு சாத்திட்டு உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கானுல என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது கிளாஸ் டோர்னால அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஓபன் பண்ண முடியல. ஜன்னல் கதவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. எட்டி பார்த்தா அங்க ஒன்னும் ஆட்கள் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. கதவை லாக் பண்ணிருக்கு. அப்போ சந்தேகம் ஊர்ஜிதமாயிருது. டேய் இவங்க இங்க இல்லடா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வர்றாரு முத்து. செல்வத்துக்கிட்ட முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. விருடா கண்டுபிடிச்சிடலாம்டா அப்படின்னு செல்வம் சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, இல்லடா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அந்த சிட்டி அன்னைக்கு நான் போனப்போ சத்யாவை மிரட்டிட்டு இருந்தான். அவங்கிட்ட வேலைக்கு வரணும் இல்லாட்டி எக்ஸாமை எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான்டா. நானும் அசால்ட்டா விட்டுட்டேன்டா. அவன் போய் என்ன பண்ண போறான்னு நினைச்சு அசால்ட்டா இருந்தது ஏன் தப்பு தான். இப்ப என்னடா பண்றது அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காரு. டேய் அவன் எங்கெங்க போனா என்ன ஏதுன்னு நம்ம பாக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு செல்வம். அப்பதான் திடீர்னு ஒரு ஐடியா வருது முத்துவுக்கு. ஃபுட் டெலிவரி பண்றான்ல, அந்த கம்பெனிக்கு போய் கேட்கலாமா அப்படின்னு செல்வத்துக்கிட்ட முத்து கேக்குறாரு. டே இது செம்ம
ஐடியாடா, அங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுட் டெலிவரி பண்றதுக்கான ஒரு ஆபீஸ் இருக்கும்ல, அந்த ஆபீஸ்க்கு முத்து அங்க ரிசப்ஷன்ல வந்து கேக்குறாரு, இப்படி சத்யான்னு ஒருத்தர் இங்க ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க சார், தெரியும் சார். இல்லைங்க, அவரு நேத்து எப்ப வந்தாருங்களா என்ன ஏதுன்னு கேட்கும். ஆமா சார், ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக அடுத்த ஆர்டருக்கும் ஓகே சொல்லியிருந்தாரு சார். ஆனா இது வரைக்கும் அந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணவே இல்லை. அதனால வேற ஒருத்தர் அப்புறம் சர்வீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை மணி வாக்குல நீங்க மேடம் கடைசியா அவர் எப்ப ஆர்டரை வந்து கொடுத்தாரா அப்படின்னு சொல்லவும், நேத்து ஈவினிங்னு சொல்லி ஒரு டைம் சொல்றாங்க. அப்படிங்களா மேடம், இப்போ அவனோட போனு சுவிட்ச் ஆஃபா இருக்கு, அவன் எங்க போயிருக்கான் என்ன ஏதுன்னே தெரியல சார். நாங்களும் தான் சார் ஃபோன் பண்ணி ஊஞ்சு போயிட்டோம். அப்புறம் தான் வேற ஒரு ஆளை ஃபுட்டை டெலிவரி பண்றதுக்கு அனுப்பிச்சு விட்டோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடியும், மேடம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அவன் எங்க போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது சார், ரொம்ப சீக்ரெட் சார். ஃபுட் டெலிவரி பாய் எங்க வர்றான்னு சொல்லி உங்க ஆப்லயே காமிக்குது, நீங்க சொல்றதுக்கு என்ன மேடம்? சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அவசர வேலையா தான் இதை கேட்குறோம், அவனை தேடுறதுக்காக தான் கேட்குறோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. சார், அப்போ வந்து அவர் ஜிபிஎஸ் லொகேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பாரு சார். இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் அவர் எங்கெங்க போயிட்டு இருக்காருன்னு தெரியும் சார். இப்போ அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு சார், நாங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, முத்துக்கு குழப்பத்துல இருக்காரு. சரி மேடம், ஏதாச்சும் அவன் ஃபோன் பண்ணான்னா கால் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நாங்க கால் பண்றோம் சார் அப்படின்னு சொல்றாங்க ரிசப்ஷன்ல. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர்றாரு. செல்வம் சொல்றாரு, என்னடா முத்து இதுவும் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது இப்போ? பார்க்கலாம்டா, சும்மாலாம் இருக்க முடியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு, எங்கெங்க அவன் போவான், என்ன ஏது, இது வரைக்கும் எங்க போயிருக்கான் அப்படிங்கறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பயே ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு ஆபீஸ்க்கு ஒருத்தர் வர்றாரு. அதை பார்த்துட்டு, அண்ணன் உங்களுக்கு சத்யான்னு யாராச்சும் தெரியுமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு? அட தெரியுமே, சத்யா நல்லா தெரியுங்க அண்ணா, சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, நேத்து நைட்ல இருந்து அவனை காணோம், நாங்களும் ஃபோன் பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் ரீச்சே ஆகல, அதான் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் எனக்கும் தெரியலண்ணே, நேற்று என் கூட தான் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்தான், நான் வந்து வலசரவாக்கம் போனேன், அவன் வந்து ஒரு இடத்த சொல்லி அங்கே தான் நான் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஃபுட் டெலிவரி அங்கே தான் பண்ணியிருக்கான் போல இருக்கண்ணே, அதுக்கப்புறம் எங்கே போனா என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே அந்த ஏரியாவுக்கு உடனே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முத்துவும் செல்வமும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. வண்டியில போற வழியில பார்த்தா, டே வண்டியை நிறுத்து அப்படின்னு சத்தம் போடுறாரு செல்வத்துக்கிட்ட முத்து. ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தணும்னு அங்க போய் பார்த்தா, சத்யா வண்டியை நிறுத்திருந்தாருல, அந்த வண்டியை பாக்குறாங்க. என்னது இது, இங்க வண்டி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டே இது சத்யாவோட வண்டி செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா தெரியும்டா முத்து அப்படின்னு சொன்னோடனே, பக்கத்துல இருக்க கடை எல்லாத்தையும் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் கேக்குறாங்க. அப்பதான் அந்த ஃபுட் டெலிவரி வாங்கினார்ல, அவர் சொல்றாரு, ஆமா தம்பி, எனக்கு தான் ஃபுட் டெலிவரி பண்ணினாரு, ஆனா அவர் அப்பயே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வண்டி வேற இங்க நிக்குது அப்படின்னு சொல்லவும், தம்பி அவரு வண்டி எடுத்துட்டு போகல தம்பி, அவருக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, ஒருத்தர் வந்து அவரோட வண்டியில கூட்டிட்டு போனாரு, இன்னொருத்தர் இந்த பையனோட வண்டி கிட்ட நின்றுட்டு இருந்தாரு, கொஞ்ச நேரம் யாருக்கிட்டயே போன் பேசினாரு, அதுக்கப்புறம் போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கன்ஃபார்ம் பண்றாரு, சிட்டியோட ஆளுகள் தான் வந்து இவனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருது. ஆனா ஒரு ஹெல்ப் பண்ண, உங்ககிட்ட சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் காமிக்கிறீங்களா அந்த டைம்ல அப்படின்னு கேக்குறாரு முத்து. இதோ வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இவரு ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு சத்யா. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்றாரு சத்யா, அவங்க வேண்டான்னு சொன்னோடனே போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் சத்யா அந்த ஆள் கூட வண்டியில போறாரு. இன்னொரு ஆள் இங்க நின்று போன் பேசிட்டு அவனும் அங்கிருந்து போயிடறான். இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு முத்து. அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, இதை மட்டும் என் போன்ல இந்த ஃபுட்டேஜ் ஏத்தி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. முத்துவா கண்டிப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஃபுட்டேஜ முத்துவோட போனுக்கு ஏத்தின பின்னாடி அந்த 2 ரவுடி பசங்க இருக்கானுங்கள, அவனுக்கு 2 பேர்த்தோட போட்டோவையும் எடுத்துக்கிறாங்க. இதை இப்ப என்ன பண்றாங்கன்னா முத்து, நம்ம சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ரவுடி பசங்க 2 பேர்த்தோட போட்டோவா அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரு மெசேஜ் தட்டி விடுறாங்க எல்லாத்துக்குமே, இவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்க, இவனுக்கு தான் சத்யாவை கடத்திருக்கானுங்க அப்படின்னு சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜ் தட்டி விடுறாரு. ஐயா ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியே வந்து வண்டி ஏடுறா அப்படின்னு செல்வத்துக்கிட்ட சொல்றாங்க. இப்ப எங்கடா முத்து போறது, எங்கன்னு போய் தேடுவேன், கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா முத்து? இல்லடா இல்ல, வேண்டவே வேண்டாம், போலீஸ் கிட்ட இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது,
அதனால நம்மளே எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நான் சத்யாவை காப்பாத்திடுவேன்னு. டேய் எப்படிடா முடியும்? டேய் செல்வம், நம்பிக்கை தான் வாழ்க்கை செல்வம். கண்டிப்பா நான் சத்யாவை காப்பாத்திடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே சமயத்துல நம்ம சீதா என்ன பண்றாங்கன்னா, மாமாவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா முத்து போன் எடுத்து இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அந்த போட்டோ ரெண்டையும் சீதாக்கும் அனுப்புறாங்க. மாமா இது யாருன்னே தெரியல மாமா, தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு சீதா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா யோசனை பண்ணி பாக்குறாங்க, ஏன் நம்ம அருண் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா என்ன அப்படின்னு யோசனை பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அருணுக்கு கால் பண்றாங்க. அருண் போன் எடுத்து சொல்லு சீதா அப்படின்னு பேசுறாரு. இங்க பாருங்க, எனக்கு அவசரமான ஒரு சுச்சுவேஷன், என் தம்பியை இப்போ காணோம் அப்படின்னு சொல்றாங்க. தம்பியை காணாம? ஆமாங்க, அவன் எங்க போனா ஏது போனான்னு தெரியலங்க, நேத்து இருந்து நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கான், அவன் எங்க போனா ஏது போனான்னு தெரியல, அவனை காணோம் அப்படின்னு சொல்றாங்க சீதா. சரி போன் பண்ணி பாத்தியா சீதா? போன் எல்லாம் பண்ணி பாத்துட்டேங்க, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கவலைய விடு சீதா, எனக்கு தெரிஞ்சவரு சைபர் கிரைம்ல இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும், நீ கவலைப்படாத. ஏங்க இப்பவே கேட்டு சொல்லுவீங்களா? அது கேட்டு சொல்றதுலாம் சரி, ஆனா யாரு போய் கண்டுபிடிக்கிறது? பேசாம நீ போலீஸ்க்கு கால் பண்றதா நல்லது சீதா. ஐயோ இல்லைங்க வேண்டாங்க, ஏன் நீங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் லொகேஷன் மட்டும் எனக்கு கேட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் என் மாமா கிட்ட சொன்னா அவரு தேடி கண்டுபிடிச்சுக்குவாரு அப்படின்னு சீதா சொல்றாங்க. முத்துக்கு கால் பண்றாங்க. மீனா என்னாச்சுங்க, ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க. மீனா இல்ல மீனா, நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. முத்து எனக்கு பயமா இருக்குங்க, நேரம் ஆக ஆக பேசாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல மீனா, போலீஸ் கிட்ட எல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேணா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. சரி நீ உன் அம்மா கிட்ட எல்லாம் பேசி பாத்தியா? எங்க ஏற்கனவே பேசிட்டேங்க, அம்மாவும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, சீதாவும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நான் அம்மா வீட்டுக்கு போகட்டுமா? சீதா, அம்மா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றதுக்கு பதிலா நீ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க சொன்னல, நீ கேளு, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க. முத்து அதுக்கு சரின்னு சொல்லிட்டு மீனா போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா சீதாவுக்கு கால் பண்றாங்க. நடந்த விஷயத்த பூரா சீதா சொல்றாங்க. நான் அவர்கிட்ட அருண் கிட்ட கேட்டிருக்கேன், லொகேஷன் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லதா போச்சு சீதா, சீக்கிரம் வாங்கி மாமா கிட்ட கொடுத்தா மாமாவும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. முத்துவும் ஊரு ஃபுல்லா சல்லடை போட்டு அலசுறாரு. அவரு மட்டும் தேடல, அவருக்கு தெரிஞ்ச எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் ஒரு போன் கால் வருது. போன் எடுத்து சொல்லுடா அப்படின்னு சொல்றாரு. இது யாருன்னா நம்ம சத்யாவோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றாங்க. என்னடா ஆச்சு, ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுதா? அண்ணா நீங்க ரெண்டு பேத்து போட்டோ அனுப்பிச்சிருந்தீங்களா? ஆமாண்டா அனுப்பிச்சிருந்தேன், யாருன்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதண்ணா, இவங்க எங்க காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கானுங்கண்ணா, இவங்க ரெண்டு பேரும் ஜூனியர் அண்ணா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. பேர் என்னன்னு தெரிஞ்சுதா? ஆனா பேர் என்னன்னு அவனுங்க எங்க இருக்கானுங்க எல்லாமே தெரியும், இப்போ எக்ஸாம் ஹால்ல தான் இருப்பானுங்க, ஏன்னா எங்களுக்கும் எக்ஸாம் அவனுங்களுக்கும் எக்ஸாம் இன்னைக்கு நடக்குதுன்னா அங்கதானே இருப்பானுங்க. எப்படியும் இன்னும் ஒரு 9-9:30 காலேஜுக்கு வந்துருவானுங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணும்ல. நீங்க கொஞ்சம் நேரத்துல காலேஜுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களும் வெயிட் பண்றோம், அவனுக்கு வந்தாங்கன்னா கையும் களவுமா பிடிச்சிடலாம். எப்படியும் இன்னைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணியே அவனுங்க ஆகணும், அதனால கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டே என்னடா பேசிட்டு இருக்க, எக்ஸாமுக்குள்ள நம்ம சத்யாவை கண்டுபிடிச்சு அவனை எக்ஸாம் எழுத வைக்கணும்டா, அதுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னடான்னா எக்ஸாம் ஹாலுக்கு அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வேற வழி இல்லைன்னா டேய் ஒண்ணு வேணா பண்ணுடா, இந்த பசங்க ரெண்டு பேர் இருக்கானுங்களா, அவன் வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேளு, அங்க வேணா போய் பாத்திரலாம் நம்ம உடனே அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. வண்டியை ஓரமா நிறுத்திட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. முத்து செம்ம கடுப்புல இருக்காரு. இப்ப என்ன முத்து பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு செல்வம். அதானே எனக்கு ஒண்ணும் புரியலடா, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எங்க கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒண்ணும் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு இப்படி டென்ஷனா இருக்கிறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, ஒரு டீ வேணா குடிச்சிட்டு போலாம் வா, காலையில இருந்து நீ ஒன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு செல்வம். என்னடா நீ சொல்லிட்டு இருக்க, சத்யாவை காணோம்டா, அவனை 10 மணிக்குள்ள கொண்டு போய் அங்க விடுண்டா எக்ஸாமுக்கு, இல்லாட்டி அவன் லைஃபே போச்சுடா, ஒரு வருஷம் வேஸ்டா போயிருண்டா அவனுக்கு. டே ஒரு வருஷம் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுடா, 6 மாசத்துக்குள்ளோட தான் எக்ஸாம் வச்சுறாங்களே செமஸ்டர்னு, ஓ அப்படி வேற வைக்கிறாங்களோ அப்படிங்கிறாரு முத்து. இதெல்லாம் படிச்சிருந்தா தானே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு
செல்வம் சரி சரி விடு விடு, வாடா நின்னுட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல, போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி அப்புறம் ஒவ்வொரு பக்கமா தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அருண் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. சைபர் கிரைம்ல வேலை செய்யறாருல, அவருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என் லவ்வரோட தம்பியை காணோம், அவனோட போன் எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு அப்படிங்கறத எனக்கு சொல்லுடா ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாரு. டேய் இது அபிஷியலா பண்ண முடியாதுடா, தப்புடா, டேய் பரவாயில்லடா, அர்ஜென்ட்டுக்கு பண்ணலாம்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்றாரு அருண். சரின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்து லொகேஷன் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்து சொல்றாரு. உடனே அந்த லொகேஷனை எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு அருண் சொல்றாரு. டே நான் ஏற்கனவே உனக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க. தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த லொகேஷனை பாக்குறாங்க. பார்த்துட்டு உடனே சீதாவுக்கு மெசேஜ் பண்றாரு. அதுக்கப்புறம் போனும் பண்றாரு அருண் சீதாக்கு. சீதா போன் எடுத்துட்டு என்னாச்சுங்க, கிடைச்சிருச்சுங்களா, இப்ப மெசேஜ் பண்ணிருக்கேன் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேர்ஃபுல்லா உங்க மாமாவை போ சொல்லு சீதா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மம்மி பாத்துக்கு வருங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த லொகேஷனை உடனே எடுத்து முத்துவுக்கு ஷேர் பண்றாங்க. அந்த லொகேஷனை ஷேர் பண்ண பின்னாடியும் 2 டிக்கு தான் இருக்கு, ப்ளூ டிக் வரவே இல்ல. என்னது இது, மாமா பாக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவுக்கு கால் பண்றாங்க சீதா. வண்டி நிறுத்துன்னு சொல்லிட்டு போன் எடுத்து பேசுறாரு முத்து. சீதா என்னாச்சு சீதா? மாமா நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு மாமா. என்ன சீதா சொல்ற? ஆமா மாமா, எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி நான் இந்த லொகேஷனை வாங்கியிருக்கேன். சத்யாவோட போனு லாஸ்டா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சோ அந்த லொகேஷனா இப்ப எனக்கு தெரியும், அதை உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சீதா, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போனை கட் பண்ணிட்டு அந்த லொகேஷனை பாக்குறாரு. டே செல்வம், நம்ம போக வேண்டிய ரூட்டே வேறடா, நான் சொல்றேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை டிரைவ் மோடுல போட்டுட்டு வண்டி அழுத்துடா அப்படின்னு சொல்றாங்க. செம்ம ஸ்பீடுல அந்த லொகேஷனுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க முத்து செல்வம் 2 பேரும். இப்பதான் சத்யாவையே காமிக்கிறாங்க. ஒரு பாழடைஞ்ச வீடு, அதுல சேர்ல உட்கார வச்சு சத்யா கைக்கு காலு எல்லாத்தையும் சேரோட சேர்த்து கயிறால கட்டி வச்சிருக்காங்க. மயக்கத்துல தான் இருக்காரு சத்யா. சத்யா முன்னாடி பார்த்தா உட்காந்துட்டு இருக்கிறாரு. சிட்டி சும்மா இருப்பாரா சிட்டி இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கு? டேய் அவனை தண்ணி அடிச்சு எழுப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லவும், ஆனா இன்னொரு 5 நிமிஷத்துல அவனே எழுந்திரிச்சிருவான், தண்ணி எல்லாம் எதுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிடா 5 நிமிஷம் தானே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிட்டியும் உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆகுது, 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சத்யா அப்படி லைட்டா கண்ணு முழிக்கிறாரு. சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. பார்த்தா பால் அடைஞ்ச இடமா இருக்கு, ஆளுக சுத்தி இருக்காங்க. பிளர்ரா யாரோ ஒருத்தர் முன்னாடி அப்படியே உட்காந்து இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நல்லா தெரியுது. பார்த்தா சிட்டி. செட்டிய பார்த்தோன்னே பயங்கர கோபம் வருது சத்யாக்கு. டே எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருக்க? டே சத்யா, நான் தான் ஏற்கனவே சொன்னனே, நீ மட்டும் என்கிட்ட வேலைக்கு வரலைன்னா உன்னை கண்டிப்பா எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொன்னேன். அதனாலதான்டா உன தூக்கி வர சொல்லிட்ட பசங்களை விட்டு அப்படின்னு சொல்றாங்க. டே நீ செய்யறது பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, என் மாமாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சத்யா. டே உங்க மாமா என்னதான் செஞ்சாலும் சரி, தலகளா நின்று உன்னை தேடினாலும் சரி, நீ எங்க இருக்கே நீ அவன் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம்டா இன்னொரு விஷயம் பசங்க சொன்னானுங்க, எல்லா எக்ஸாமும் உன்னை எழுத விடாம அடைச்சு வைக்கலாம் தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா பசங்க சொன்னாங்க ஒரு எக்ஸாம் எழுதலைனாவே ஃபெயிலாமே, அடுத்த வருஷம் எழுதிதான் ஆகணுமாமா, அப்பனா தான் நீ பாஸ் ஆக முடியுமாமா. அதனால நான் இந்த எக்ஸாம் மட்டும் நீ எழுதாம இருந்தேன்னா போதும்னு முடிவு பண்ணிட்டேன். வேற என்ன, உன்னை ஒரு 12-1 மணி வரைக்கும் தான் இங்க வச்சிருப்பேன். எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா தானா உன்னை அனுப்பிச்சு விட்டுருவேன். அப்புறம் என்ன, நீ உன் மாமா கிட்ட போய் மாமா மாமா என்ன சிட்டி கடத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லு, ஓகேவா அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறாரு. டே சிட்டி கேட்டுக்கிட்ட வேலையவே செஞ்சுட்டு இருக்காது, கொஞ்ச நேரம் திருந்த பாருடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சும்மா இருக்கார சத்யா கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டோன்னே பயங்கர கோவம் வந்துருது சிட்டிக்கு. டேய் உன்னை பேசாம அடைச்சு வைக்கணும்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா இப்படி எல்லாம் பேசுற பாரு, உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. டேய் அந்த பொருளை எடுத்துட்டீங்களாடா அப்படிங்கிறாங்க. அண்ணா கையில தானே இருக்குது. டேய் சத்யா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, உனக்கு ஒரு ஊசியை போட போறோம். ஊசியா அப்படிங்கும்போது திரு முழிக்கிறாரு. என்னன்னு பாக்குறியா, போத ஊசி தான், நீ நினைக்கிறது கரெக்ட் தான். அந்த ஊசியை போட்டு நேரா காலேஜ் முன்னாடி கொண்டு போய் உன்னை இறக்கி விட போறோம். அதுக்கப்புறம் என்ன, நீ போத ஊசி போட்டிருக்கேன்னு சொல்லி காலேஜுக்குள்ளேயும் விட மாட்டாங்க. இனிமேல் உன்னை
எக்ஸாமும் எழுத விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிரும். நீ வெளியே வர்றது அவ்வளவு சாமானியம் இல்ல. எப்படி என்னோட ஐடியா? நீ பேசாம என்னை கண்டபடி திட்டாம இருந்திருந்தேன்னா நான் உன்னை பேசாம 1 மணிக்கு விட்டுருப்பேனா? உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்டேடா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. டே உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இந்த சேர்ல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சத்யா ஒன்னும் வேலைக்கு ஆகல. டே அதை ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றாரு. சிட்டி ஆனா ஒரு 10 நிமிஷம் நான் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா முத்து அந்த லொகேஷனுக்கு வந்துறாரு. வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஏகப்பட்ட வீட்டை காமிக்குது. டே லொகேஷன் இந்த ரோட்ல தாண்டா முடியுது. ஆனா இங்க ஏகப்பட்ட வீடு இருக்கு. எங்கேன்னு போய் தேடுறது அப்படின்னு சொல்றாரு செல்வம். முத்து சொல்றாரு, ஆமாண்ட செல்வம், எல்லாம் பூரா வீடா இருக்கு, கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா ஒரே ஒரு ஐடியா, கண்டிப்பா அவன் தெரிஞ்ச வீடுகள்ல இவன் சத்யாவை அடைச்சு வச்சிருக்க மாட்டான். சிட்டி யாருமே இல்லாத இடத்துல தான் அவன் அடைச்சு வச்சிருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் பாழடைஞ்ச இடம் மாதிரி யாருமே போக்குவரத்து இல்லாத இடமா பார்த்து நம்ம தேடலாம். டே நீ இந்த பக்கம் தேடு, நான் அந்த பக்கம் தேடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு 2 பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா ஒரு பாழடைஞ்ச வீடு முத்து கண்ணுக்கு தெரியுது. செல்வத்தை கூப்பிடுறாங்க. டே இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கு, எல்லா வீட்டுக்கூடையும் ஒட்டி இல்லாம தனியா ஒரு வீடு இருக்குடா, கண்டிப்பா இங்கதான் அவன் அடைச்சு வச்சிருப்பான், நீங்க முதல்ல வா அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுற இரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வமும் வந்துடுறாங்க. 2 பேரும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜன்னலை எட்டி பார்க்கும்போது பார்த்தா சிட்டியோட ஆளுகள் அங்க நின்றுட்டு இருக்காங்க. பாருடா அங்க சிட்டியோட ஆளுக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாடையா சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே சரிடா செல்வம், நீ என்ன பண்ற தெரியுமா, இப்போ உடனே போலீஸ்க்கு இந்த விஷயத்த சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிரு, நான் உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. டே வேண்டாண்டா, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஆளுக இருக்கானுங்கடா, நம்மளால முடியுமான்னு தெரியல, டே நான் பாத்துக்க வேண்டாம், நீ முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு செல்வம் போலீஸுக்கு கால் பண்ணிடுறாரு. அவங்களும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நாங்க வந்துருவோம், பக்கத்துல தான் நீங்க சொல்ற இடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்தும் இந்த வழியாச்சும் போலாமான்னு ட்ரை பண்றாரு. எல்லா பக்கமே கதவை சாத்தி இருக்கு. சரி கதவை உடைச்சிட்டு போனோம்னா உஷாராயிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னு நின்று யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி பக்கம் யாரோ ஒருத்தர் டோரை ஓபன் பண்ற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. பேக் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கான். வந்து தம் அடிச்சிட்டு இருக்கிறான். இனி சும்மா இருப்பாரா நம்ம முத்து? முத்து அப்படியே வாயை பொத்தி நல்லா மொத்துன்னு அடிச்சு அங்கேயே அந்த ஆள மயக்கம் போட வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அதுக்குள்ள இந்த சிட்டி என்ன பண்றாருன்னா, அந்த ஊசி ரெடி ஆயிடுச்சு, அந்த ஊசியை கொண்டு வந்து நம்ம சத்யாவுக்கு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. கையில போறாங்க. கரெக்டா வேகமா அதை பார்த்து முத்து வந்து எட்டி உதைக்கிறாரு. இந்த ஊசி போட வந்த ஆளை, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, என்கிட்டே இந்த வேலையை காமிக்கிறியா, உன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு சிட்டியா. மாமா அப்படி அடிக்க மாமா, எனக்கு போதமா ஊசி கொடுத்து என்னை எக்ஸாம் எழுத விடாம பண்ணணும்னு சொல்லி என்னை கடத்திட்டு வந்துட்டா மாமா அப்படின்னு சத்யா சொல்றாங்க. இத கேட்க பயங்கர கோவம் வருது முத்துக்கு. சிட்டிய போட்டு அடிக்கிறாங்க. டே தடி மாடுகளா எல்லாம் ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, என்னை இவன் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கா, சும்மா இருக்கீங்க வந்து புடிங்கடா அப்படின்னு சொல்றாரு சிட்டி. அதுக்கப்புறம் அந்த கூன்ஸ் எல்லாம் ஓடி வந்து முத்துவை அடிக்க வர்றாங்க. முத்து சும்மா இருப்பாரு, அத்தனை பத்தியும் துவம்சம் பண்றாரு, அட்டி சும்மா வெளுத்து வாங்குறாரு. அதுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து சிட்டி அவங்க ஆளுக எல்லாத்தையுமே புடிச்சிடுறாங்க. சார் அவனுங்களை சும்மா விடாதீங்க சார், ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் வந்து சத்யாவை கயிறால கட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த கயிற்றெல்லாம் அவுத்து விடுறாங்க. போலீஸ் கிட்ட சொல்றாங்க, சார் இவன் என்னை கடத்திட்டு வந்து போத ஊசி போடுறதுக்கு ரெடியே பண்ணிட்டு இருந்தான் சார், அதுக்குள்ள என் மாமா வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, திருட்டு வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைச்சேன் இது வரைக்கும், இப்ப இது வேற செய்ய ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு சிட்டிய கன்னத்துல அடிச்சுட்டு உன சும்மால விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு சத்யா கிட்ட கேக்குறாங்க. என் பேரு சத்யா சார், நான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன், என்னை எக்ஸாம் எழுத விடாம பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. வேலைக்கு கூப்பிட்டது அது எல்லாத்தையும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு முத்து கிட்ட, நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருங்க, ஆள் கடத்தின கேஸு, போதை மருந்து வித்த கேஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா போட்டு இவனை வெளியவே வர விடாம பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு தரன்னு சிட்டி அவங்க ஆளுகளை எல்லாத்தையும் இழுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்வமும் வந்துறாரு. டேய் சத்யா உனக்கு ஒன்னும் ஆகல, அதெல்லாம் ஒன்னும் ஆகலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா
டைம் ஆகுது மாமா எக்ஸாமுக்கு, கவலைப்படாதடா நம்ம போயிடலாம் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, டேய் செல்வம் நீ வண்டியை கொடு, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சோ கால் டாக்ஸி பிடிச்சோ போய்க்கோ, நான் சத்யாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் காலேஜ்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இன்னொரு விஷயம், நீ மீனாக்கும் எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்லிடு இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் சொல்லிக்கிறேன்ப்பா, நீ முதல்ல சத்யாவை எக்ஸாமுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சத்யாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போறாங்க. கரெக்டா மணி 9:32. வண்டியில போயிட்டு இருக்கும் போதே, மாமா ஹால் டிக்கெட் எல்லாம் வீட்டுல இருக்கு மாமா அப்படின்னு, இந்த போனு முதல்ல நீ சீதாக்கு கால் பண்ணி ஹால் டிக்கெட் எடுத்துட்டு காலேஜுக்கு வர சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சீதாக்கு கால் பண்ணோடனே, மாமா சொல்லுங்க மாமா, அக்கா நான் தான்க்கா பேசுறேன், இந்த மாமா காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, நீ ஹால் டிக்கெட்டை எடுத்துட்டு காலேஜுக்கு வந்துரு மாமா, வரதுக்கு நீ லேட் ஆகும், ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொல்றாரு மாமா அப்படின்னு சொல்றாரு. சத்யா சரிடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சத்யா கிடைச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டா நம்ம மீனாவும் கால் பண்றாங்க. சத்யா கிடைச்சிட்டானாமா அப்படின்னு சீதா கிட்ட சொல்லவும், ஆமா சத்யா இப்பதான்க்கா கால் பண்ணா, அவன் ஹால் டிக்கெட் காலேஜுக்கு எடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆட்டோ பிடிச்சி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா அப்படின்னு சொல்லவும், நீ ஒன்னும் ஆட்டோலாம் பிடிக்க வேண்டாம், நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் சீதா, நம்ம 2 பேர் போய் ஹால் டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்துடலாம், நீ ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட ஹால் டிக்கெட், பென், அதுக்கப்புறம் அந்த பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா வர்றாங்க. மீனா வந்தோடனே அவங்க அம்மா சொல்றாங்க, எப்படியோ மாப்பிள்ள சத்யாவை கண்டுபிடிச்சிட்டாருடி, ரொம்ப நன்றி சொல்லு மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சீதா லேட் ஆச்சு நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூப்பிட்டுட்டு நேரா காலேஜுக்கு போறாங்க. அதுக்குள்ள முத்து என்ன பண்றாருன்னா, சத்யாவை கூட்டிட்டு வந்துடுறாருல, எக்ஸாம் ஹாலுக்கு போக சொல்றாங்க. மாமா ஹால் டிக்கெட் இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க மாமா. டே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ எக்ஸாம் ஹால்ல முன்னாடி போய் நில்லு, ஹால் டிக்கெட்டை உனக்கு கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபால் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. அதை கேட்டோன்னே பிரின்சிபல் சொல்றாரு, சத்யா இப்போ ரொம்ப நல்லா படிக்கிற பையன்பா, முதல்ல வேணா அப்படி இப்படின்னு இருந்திருக்கலாம், ஆனா இப்போ ரொம்ப நல்ல பையன்பா அவன், எனக்கு அவனை பத்தி தெரியும். சத்யா நீ போய் நேரா நான் கூப்பிட்டு உங்க டியூட்டர் கிட்ட சொல்லிடுறேன், நீ நேரா எக்ஸாம் ஹாலே போய் உட்காரு, ஹால் டிக்கெட் வந்தோடனே அதுக்கப்புறம் உங்க மாமா கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் வச்சிருந்த ஒரு பேனாவை எடுத்து சத்யாவுக்கு கொடுத்து, இதுல எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பெருமையா இருக்கு முத்துக்கு. இதே பிரின்சிபால் கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசி கிழிச்சு கொடுக்குற அளவுக்கு வந்திருந்த சத்யா இப்போ அவரே பேனா கொடுத்து எழுது, அதுவும் அவரோட பேனா கொடுத்து நீ எக்ஸாம் எழுதுன்னு கொடுத்துருக்காரு. இதே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. பரவாயில்லைங்க, நீ ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பிரின்சிபல். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துறாரு சத்யா. முத்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா வர்றாங்க. எங்க சத்யா எங்கீங்க அப்படின்ட்டு வர்றாங்க. இப்பதான் அவன் எக்ஸாம் ஹால்ல உட்காந்துருக்கான். சீதா முதல்ல ஹால் டிக்கெட்டை கொடு அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்டை கொடுத்துட்டு பேனா அதெல்லாம் கொடுத்து இந்த பேக்கையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவசியமே இல்லை மீனா, பேனாவை பிரின்சிபல்லே கொடுத்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நம்ம 2 பேரும் போய் சத்யா டிசி கிழிச்சு கொடுத்துட போறாரு பிரின்சிபல்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கெல்லாம் அவர்கிட்ட மனசை மாத்துறதுக்கு. கடைசியில இப்போ அவரு கையால சத்யாவுக்கு பேனாவை கொடுத்து, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ ரொம்ப நல்ல பையன்டான்னு சொல்லி எக்ஸாம் ஹாலுக்கு அவரு சத்யாவை போய் அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப பெருமைப்படுறாங்க மீனாவும் சீதாவும். எனக்கு அவரை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சீதா சரி நான் போய் ஹால் டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹால் டிக்கெட்டையும் கொடுத்துட்டு அப்புறம் பேக் அங்கேயே வச்சுட்டு அப்புறம் வெளியே வர்றாங்க. முத்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவன் எக்ஸாம் சூப்பரா எழுதுவான். சரிங்க என்னாச்சு, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அதுக்கப்புறம் முத்து நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. சீதா அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து லொகேஷன் அனுப்பிச்சாரு, அதனாலதான் நாங்க கண்டுபிடிச்சு போனோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கடத்தின பசங்க விஷயம், இவங்களுக்கு அந்த பசங்களை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் சீதா கொடுத்தது, அங்க போனது, அந்த போதம் ஊசி போட போனது, இவரை போய் சண்டை போட்டு காப்பாத்தினது, போலீஸ் வந்தது, எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்றாரு முத்து. இதை கேட்ட மீனாவும் சீதாவும் அப்படி பதறி போயிடுறாங்க. என்னமாமா இது, இப்படி எல்லாம் இந்த சிட்டி பண்றா? மீனா சொல்றாங்க, ஆமாங்க, என்னங்க இவ்வளவு மோசமான ஆளா இருக்கான் சிட்டி, நான் இவ்வளவு மோசமா இருப்பான்னு நினைக்கவே இல்லைங்க. ஆமா சீதா, நானும் இவ்வளவு கேவலமான போவான்லாம் நினைக்கவே இல்லை, அவன் சொன்னப்பே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, நல்ல வேலைக்கு எப்படியோ சத்யா எக்ஸாம் எழுதுறான்ல அது போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நம்ம வீட்டுக்கு போலாம், சத்யா வந்துடட்டும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இல்ல இனி நான் டெய்லியும் சத்யாக்கு எக்ஸாம் முடியற வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருப்பேன். என்னங்க சொல்றீங்க, அப்ப அவனை நம்ம வீட்டுல
வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்குவீங்களா? ஆமா ஆமா, நம்ம வீட்டுல கொண்டு போய் வச்சோம்னா அம்மா சும்மா இருப்பாங்களா? ஏன் மீனா, அவன் உன் அம்மா வீட்லயே இருக்கட்டும். நான் எக்ஸாம் ஆரம்பிக்கிறப்போ நான் நேரா அவனை கூட்டிட்டு வந்து காலேஜ்ல விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுவேன். எக்ஸாம் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் மத்த வேலைக்கு போவேன். சீதா, நீ உன் அம்மா கிட்ட சொல்லிடு, அவன் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாது எக்ஸாம் முடியிற வரைக்கும். இந்த ஃபுட் டெலிவரி அது இதுன்னு செஞ்சுட்டு இருக்கான் பாரு, அதுவும் எதுவும் செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே மாமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சீதா. அப்போ வந்து முத்து சொல்றாரு, ஆமா உனக்கு அந்த லொகேஷன் அனுப்பிச்சாங்கல்ல, அது யாரு சீதா அப்படின்னு சொன்னோன்னே திருத்துட்டு முழிக்கிறாங்க சீதா. சொல்லு சீதா யாரு அப்படிங்க. இல்ல மாமா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போலீஸ்ல இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டுறாங்க சீதா. அப்பவே புரிஞ்சு போயிருது மீனாக்கு, அது அருண் தான் இதை பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. மீனா சொல்றாங்க, எங்க நல்லவரா இருக்காரு போல இருக்குங்களா, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க சீதா. ஆமா ஆமா மீனா, கண்டிப்பா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சீதாவையும் மீனாவையும் 2 பேர்த்து கிளம்ப சொல்றாங்க முத்து. ஏங்க நாங்களும் இருக்கோம், அவன் வந்தோடனே பார்த்துட்டு போறோமே அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடியுது. அதுக்கப்புறம் தான் வர்றாரு சத்யா. சத்யாவை பார்த்தோன்னே சீதா மீனா 2 பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அக்கா எனக்கு ஒண்ணு இல்லக்கா, நான் வந்துட்டேன் விடுக்கா, மாமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு சத்யா. இதுக்கு தானே சொன்னேன், இந்த சிட்டியோட சவகாசமே வேண்டான்னு சொன்ன, நீ கேட்டியா? அக்கா நான் எங்கக்கா சிட்டிக்கிட்ட போனேன், அவனுங்களா குண்டுகிட்டா வம்படியா என்னை கூட்டிட்டு போயிட்டானுங்கக்கா. மாமா இருக்காரு பார்த்தேல எப்படி என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, டே டே போதுண்டா போதுண்டா, இனிமேல் நான் சிட்டிக்கிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு டைமும் எக்ஸாமுக்கு நான் தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லி முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாரு சத்யா. டே எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இல்ல மாமா, நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன அசிங்கப்படுத்தி இருப்பான் அந்த சிட்டி. போதை ஊசி போட்டு என்னை கொண்டு வந்து காலேஜ் முன்னாடி விட்டு அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளவுதான், இது மட்டும் நடந்திருந்ததுன்னா என் வாழ்நாள் முழுவதும் நான் எக்ஸாமே எழுத முடியாம போயிருக்கும் மாமா, எனக்கு டிகிரியே கிடைக்க முடியாத அளவுக்கு போயிருக்கும். இதுல எல்லாத்துல இருந்து என்னை காப்பாத்தி என்னை கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க, அதுக்கு தான் மாமா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மீனாவும் பார்த்துட்டு ரொம்ப அப்படி உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிக்கிட்டு இருக்காங்க. சரிடா விட்றா விட்றா, அக்காவும் தம்பியும் ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்கீங்க, போதும் போதும் கண்ணை தொடச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நாளைக்கு எக்ஸாமுக்கு காலையில ரெடி ஆயிரு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மாமா நான் எங்கேயுமே எக்ஸாம் முடிகிற வரைக்கும் போக மாட்டேன், உங்க உத்தரவு மாமா, நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுறாங்க. காலையில எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேரா சத்யாவை கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்றாரு முத்து. எக்ஸாம் முடிஞ்சோடனே கொண்டு வந்து வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் மற்ற சவாரிக்கெல்லாம் போறாரு. இது மாதிரியே எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதவே திருப்பி திருப்பி செய்யறாங்க. இதெல்லாம் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு அண்ணாமலை. சீதாவோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா எக்ஸாமும் முடிஞ்சிருது. கொஞ்ச நாள்லயே ரிசல்ட் வருது. பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு சத்யா. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சத்யா சொல்றாரு, மாமா நான் இப்போ டிகிரி வாங்கினதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க மட்டும் என்ன அந்த சிட்டி கடத்தி வச்சிருந்தப்போ என்னை கண்டுபிடிக்காம இருந்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான் மாமா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கவும் முடியாது, காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கவும் முடியாது, அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்றாரு முத்துக்கிட்ட சத்யா. டேய் நமக்குள்ள எதுக்குற தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, சரி சரி ஒழுங்கா நல்லா வேலைக்கு போய் உனக்கு வேணுங்கிறத வேலைக்கு போயிட்டு படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சிட்டிய காமிக்கிறாங்க. சிட்டி செம்ம காண்டுல இருக்காரு. அவர் வக்கீல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, சிட்டி எப்படியாச்சும் பெயில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. வக்கீல் சொல்றாரு, சார் நானும் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார், ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது சார், ஆள் கடத்தல் மட்டுமா பண்ணிருக்கீங்க, மத்த வில்லங்கத்தனம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா சார், அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியுமா, கொஞ்சம் பொறுத்திருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க வக்கீல். என்ன சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வாங்க, அப்பனா தான் அந்த முத்துவையும் சத்யாவையும் என்னால பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு வக்கீல். அதுக்கப்புறம் சத்யாவுக்கு இப்போ நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அவங்க குடும்பத்தையே பாத்துக்கிற அளவுக்கு சத்யா வந்துடுறாரு. அப்போ சத்யா கிட்ட சொல்றாரு முத்து, ஏன் சத்யா நீதான் நல்ல கணக்கெல்லாம் போடுறிய, பேசாம இந்த ஆடிட்டர் வேலைக்கு படிக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. மாமா சிஏ சொல்றீங்களா, நீங்க சொல்லிட்டீங்களா படிச்சுட்டா போச்சு விடுங்க, வேலைக்கு போயிட்டு அதையும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சத்யா. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு இருக்காரு முத்து. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும் நினைக்கிறேன்.